சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, சூரியன் மறையும் திசை மேற்கு. இப்படியே தான் நம்ம படித்து பழகியிருக்கோம். கரெக்டாக நின்று போன கடிகாரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் அது. ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் வந்து கரெக்டான டைமை காட்டும் நின்று போன கடிகாரம். அதே மாதிரி தான் வருஷத்துக்கு 2 நாள் தான் சூரியன் கிழக்குலேருந்து உதிக்கும், 2 நாள் தான் மேற்கில் மறையும். வெல்கம் பேக் டு VTK ஃபோட்டோகிராஃபி. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ எல்லாருக்கும் கிடையாது. உங்களுக்கு இந்த பூமி, சூரியன், கோள், இதோட இயக்கம் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு நாட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை இப்போ இதோடு நிறுத்திக்கோங்க. போகிற போக்கில் அப்படியே டிஸ்லைக் அழுத்திட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு நான் இப்போவே உங்களுக்கு இன்டர்நெட்டை மிச்சப்படுத்தி கொடுக்குறேன், அதுக்காகவாவது டிஸ்லைக் அழுத்தாமல் போங்க, ஓகேவா? இந்த வீடியோவோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, அதில் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்பலாம் அதில் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு ஃபன் ஃபோட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிழல் இல்லாமல் ஒரு விஷயத்தை தரையில் அப்படி வச்சு அதோட நிழல் சுத்தமாக நம்ம பார்க்க முடியாத மாதிரி சில நேரங்கள் நம்ம பூமியில் நடக்கும், ஓகேங்களா? அந்த நேரத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. அது உங்கள் மெமரிக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு நிஜமாகவே உங்களுடைய பயங்கரமான க்ரியேட்டிவிட்டியெல்லாம் யூஸ் பண்ணி அதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ எடுங்க. சரி, அப்போவே சொன்னேன், இந்த சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும், கிழக்கில் 2 நாள் தான் உதிக்கும், மேற்கில் 2 நாள் தான் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி கிழக்கில் தான் சூரியனை பார்க்குறோம், டெய்லி மேற்கில் தான் சூரியன் மறைகிறதையும் பார்க்குறோம். ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லையே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இப்போது ஒரு காம்பஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் செல்ஃபோன்லேயே காம்பஸ் ஆப்லாம் இருக்கும், ஓகேவா? அது கரெக்டாக கால்குலேட்லாம் பண்ணிவிட்டு கிழக்கு சைடில் பார்த்து சூரியன் உதிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், உதிக்காது. ஒன்றா கொஞ்சம் வடகிழக்காக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் தென்கிழக்காக இருக்கும். அதே மாதிரி மறைகிறது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வடமேற்காக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் தென்மேற்காக இருக்கும். இதெல்லாம் தமிழில் சொல்லும்போது பார்த்தா ஏதாவது ஜோசியம் சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இதை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக எனக்கு பூமி வேணும் கையில். பூமி வந்தாச்சு. இந்த குளோபை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், கரெக்டாக? ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இல்லை ஹெச்எம் ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், அவங்க டேபிளில் ஒரு குளோப் வச்சுருப்பாங்க. இந்த குளோபே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்க. இது வந்து இதை வச்சே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பூமி இப்படி இல்லை, கரெக்டாக 90 டிகிரியில் இல்லை. பூமி சாஞ்சிருக்கிறது இது குளோபலே நீட்டாக காமிச்சிருக்காங்க. 23.5 டிகிரி இந்த பூமியை சாய்ச்சிருக்காங்க, ஓகேவா? சாரி, பூமி அப்படி சுத்தம். நான் இந்த சப்ஜெக்டில் நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் பெரிய அஸ்ட்ரானமி படிக்கிற ஆளும் கிடையாது, ஓகேங்களா? சயின்ஸ் கொஞ்சம் அப்பப்போ படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, அவ்வளோதான் ஒழிய நான் ரொம்ப அப்படியே பெரிய இதில் அப்படி தேர்நாள்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் தடுமாறணும் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, கண்டுக்காதீங்க. இது சூரியனும் பூமியும் வச்சு காமிச்சா மட்டும்தான் நமக்கு ஈஸியாக அது புரியும், ஓகே? ஃபஸ்ட் அதை ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ இது தாங்க சூரியன், இது நீங்கள் நம்பி தான் ஆகணும், வர வழி இல்லை. இது பூமி, ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் வச்சு இன்றைக்கி எப்படி நமக்கு அந்த ஜீரோ ஷேடோ டே வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த நார்த் போல் இருக்கு இல்லையா, இந்த நார்த் போல் வந்து பொலாரிஸ் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது பொலாரிஸ் அப்படிங்கிறது. பூமி வந்து இப்படி சுற்றி வருதுனாக்கா இந்த நார்த் போல் வந்து எப்போவுமே ஒரே இடத்துல தான் இருக்கும், ஓகேங்களா? இப்படி சுற்றி வருது அப்படின்னாக்கா நார்த் போல் எப்போவுமே வந்து ஒரே சைடே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியம். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக மனசில் வச்சுக்கிறதுக்கு முடியும். இப்போ ஈக்குவேட்டர் இங்கே இருக்குது, சூரியன் இங்கே தான் ஒரே இடத்துல தான் இருக்க போகுது, சூரியன் அது எங்கேயும் நகர போகிறது இல்லை. நல்லா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈக்குவேட்டருக்கு மேலே தான் இருக்குது இந்தியா. இப்போது இந்த கீழ் பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க இல்லையா, சதர்ன் ஹெமிஸ்பியர், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா. சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் வந்து லைட் அதிகமாக படுது. ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அது சம்மர். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா லைட் கம்மியாக படுறதுனால நார்தர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அது வந்து வின்டர். இப்போ இங்கேருந்து நம்மளுடைய ஜேர்னி ஆரம்பிப்போம். 23.5 டிகிரியில் டில்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம அப்படியே பூமி வந்து சூரியனை சுற்றி வருது. நார்த் போல் எங்கேயும் மாறலை, நார்த் போல் வந்து இங்கேயே தான் இருக்கு, ஓகே? இந்த இடத்துல பாருங்க, சதர்ன் ஹெமிஸ்பியர், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ரெண்டுத்துலையுமே வந்து சமமான வெளிச்சம் படுது, கரெக்டா? சமமா வெளிச்சம் படுது இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து எக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 21 இல்லாட்டி 22, அதே மாதிரி மார்ச் 20 இல்லாட்டி 21 இந்த நாட்களில் தான் வந்து எக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எக்வினாக்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா பூமியோடைய நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் ரெண்டுத்துலையுமே ஈக்குவலான லைட்டு படும். பகல் பார்த்தீங்கன்னா பகலும் இரவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பகலும் இரவும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது, கிட்டத்தட்ட. ஸோ இந்த இடத்துல வரும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. சூரிய ஒளி நேராக வந்து ஈக்குவேட்டர் மேலேயே படும், ஓகேங்களா? ஈக்குவேட்டர் மேலே சூரிய ஒளி நேராக படுறதுனால என்ன ஆகும்னா, கரெக்டாக மார்ச் 20ஆம் தேதியோ இல்லை 21ஆம் தேதியோ அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி செப்டம்பர் 20ஆம் தேதியோ 21ஆம் தேதியோ அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்கும். அதே மாதிரி சூரியன் வந்து மேற்கில் தான் மறையும்.
காம்பஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 90 டிகிரிஸ் ஈஸ்ட் அப்படி காட்டுது அப்படின்னாக்கா கரெக்டாக 90 டிகிரிஸில் உதிக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பூமி இப்படி நகர வந்து ஒன்றா நார்த் சைடு அப்படியே பார்த்து சூரியன் உதிக்காது, நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடும், அப்படி இல்லாட்டி சவுத் ஈஸ்ட் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடும். ஈக்குவேட்டர் மேலே கரெக்டாக லைட் படுது இல்லையா, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கரெக்டாக உச்சி வெயில் அப்படிங்கிறது 12 மணி கிடையாது. உச்சி வெயிலுங்கிறது 12 மணி கிடையவே கிடையாது. உச்சி வெயிலுங்கிறது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உச்சி வெயில் ஈக்குவேட்டரில் வரும்போது கீழே ஏதாவது பொருள் ஏதாவது வச்சிங்க அப்படின்னாக்கா சுத்தமாக அதில் நிழலே இருக்காது. ஏன்னா அந்த நிழல் அப்படியே கீழே போயிடும். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிழல் இருக்காது. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படியே ஃபோட்டோஷாப் பண்ணி ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. நம்ம இந்தியா வந்து ஈக்குவேட்டருக்கு எவ்வளோ மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரி மேலே இருக்குது. கன்னியாகுமரி 10 டிகிரிலேருந்து அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கும். மார்ச் 21ஆம் தேதியிலேருந்து பூமி அப்படியே திரும்ப நகரும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா திரும்ப சுற்றி வருது இல்லையா பூமி, சூரியனை சுற்றி வருது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அப்படியே கொஞ்சமாக சாய ஆரம்பிச்சிடும் பூமி. அப்படியே ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சமாக அந்த 90 டிகிரியில் செங்குத்தா சூரிய ஒளி படுற இடம் வந்து கொஞ்சமாக மேலே ஏறிட்டே வரும். எவ்வளோ மேலே ஏறும்னா 23.5 டிகிரி வரைக்கும் மேலே ஏறும். இந்த 23.5 டிகிரி தான் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்தது அப்படின்னாக்கா 23.5 டிகிரி வந்து அதுக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இந்த டிராபிக் ஆஃப் கேன்சரை நம்ம இந்தியாவை கரெக்டாக பாதியாக பிரிக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஏன்னா இந்த இடத்துல என்னைக்கு செங்குத்தால் சூரியன் விழுதோ அந்த நாள் வந்து சம்மர் சாலிஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து திரும்பவும் அப்படியே இறக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ சம்மர் சாலிஸ்டிஸ் எப்போ வரணும்னாக்கா ஜூன் 21 அந்த மாதிரி வரும். ஸோ மார்ச் 21லேருந்து ஜூன் 21 வரைக்கும் சூரியன் உதயம் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா மேற்கு நோக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அகைன் திரும்ப அப்படியே ரிவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். திரும்ப ஒரு நாள் கிழக்கில் உதிக்கும். அதே மாதிரி கிழக்குலேருந்து கொஞ்சம் அப்படியே இதுக்கு போயிட்டே இருக்கும், சவுத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பஞ்சாங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா உத்தராயணம், தட்சிணாயணம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சம்மர் சாலிஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஜூன் 21 நடக்கும். அதே மாதிரி வின்டர் சாலிஸ்டிஸ் அப்படிங்கிறது டிசம்பர் 21, 22 இந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? எல்லாமே 3 மாசமாக பிரிஞ்சிருக்கும். இப்போ இங்கேருந்து ஆரம்பிப்போம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பூமி மேக்சிமம் சூரியனை விட்டு தள்ளி சாஞ்சிருக்கு. சூரியன்லேருந்து வர்ற ஒளி வந்து நேரடியாக செங்குத்தா 23.5 டிகிரியில் விழுந்துட்டு இருக்கும் எங்க சதர்ன் ஹெமிஸ்பியர்ல. அது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நாளில் ஜீரோ ஷேடோ டே. சூரியன் வந்து அந்த நூனுக்கு அப்படி வந்துட்டு அப்படி போகிறது. தலைக்கு மேலே செங்குத்தாக இருக்கும் சூரியன். அதனால ஏதாவது பொருள்லாம் வச்சிங்க அப்படின்னாக்கா சுத்தமாக நிழலே எல்லாம் இருக்கும். டிசம்பர் 21லேருந்து கொஞ்சமாக வந்து மார்ச் 21க்கு வந்துருச்சு. மார்ச் 21 வந்து கரெக்டாக ஈக்குவேட்டர் மேலே சூரியன் வந்து கரெக்டாக 90 டிகிரிஸில் இருக்கும். இது அப்படியே கொஞ்சமாக திரும்பவும் நகர ஈக்குவேட்டருக்கு மேலே அப்படியே ஏறிக்கிட்டே போகும். திரும்ப இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர். ஏன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் வந்து லைட் ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் அது சம்மர். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் சாஞ்சிருக்கு அப்படின்னாக்கா மேக்ஸிமம் சாஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி. திரும்பவும் டிராபிக் ஆஃப் கேன்சர். டிராபிக் ஆஃப் கேன்சரில் அன்னைக்கு தான் வந்து தலைக்கு மேலே சூரியன் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா, இந்த மார்ச் 21லேருந்து ஜூன் 21, இந்த ஜூன் 21ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு நாளில் உங்கள் தலைக்கு மேலே வெயில் வரும். அதுக்கு அந்த 23.5 டிகிரிக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கான்செப்ட் நமக்கு வராது. அதே மாதிரி 23.5 டிகிரி கீழே போயிட்டீங்கனாலும் இந்த கான்செப்ட் நமக்கு கிடையாது. ஓகேங்களா? அந்த 23.5 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் நடுவில் இருந்தீங்க அப்படின்னாக்கா வருஷத்தில் 2 நாள் இதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பாருங்கள். நான் வந்து ரொம்ப அப்படியே ப்ரொஃபஷனல் ரேஞ்சுக்கு என்னால் சொல்ல தெரில எனக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு பழக்கம் இல்லை. நான் இப்போ தான் நிறைய அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்பவும் மண்டையை போட்டு உடச்சிக்காதீங்க. நான் ஒரு சைட் சொல்கிறேன், அந்த சைட்டில் போய் பாருங்கள். உங்கள் தலைக்கு மேலே என்னைக்கு சூரியன் வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த டைமில் சூரியன் வருது அப்படிங்கிறதையும் அந்த சைட்டில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த timeanddate.com உள்ளே போய்க்கோங்க. போனதுமே கீழே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட்னு இருக்கா, அதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிளேஸ் ஆர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இந்த இடத்துல உங்கள் ஊர் எதுவோ அதை கொடுங்க. இப்போ கீழே இந்த இடத்துல ஏற்கனவே கன்னியாகுமரி தேடி இருக்கேன். ஸோ கன்னியாகுமரி கொடுத்துட்டேன். ஸோ இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் கொஞ்சம் அப்படி கீழே வாங்க. ஏப்ரல் மாதம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த மாதத்தில் ஏப்ரல் 2018 செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா இதில் சோலார் நூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கா. இந்த காலத்தில் அப்படியே கொஞ்சமாக அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல 90 டிகிரிக்கு எது கிட்ட வருதோ, 90 டிகிரினா அப்படி செங்குத்த தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 90 டிகிரிக்கு எந்த ஆங்கிள் கிட்ட வருதோ, எந்த நாள் கிட்ட வருதோ அந்த நாளில் தான் வந்து உங்களுக்கு தலைக்கு மேலே சூரியன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா கரெக்டாக 12:21 PM கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு தலைக்கு மேலே சூரியன் இருக்கும். இதே மாதிரி
கோயம்புத்தூர்லையும் பார்த்து வச்சுருக்கேன். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா 89.8. ஓகே, ஸோ 2 நாள் இருக்குன்னு போட்டிருக்கான். ஏப்ரல் 18, ஏப்ரல் 19. ஸோ இந்த 2 நாள்லையும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். தலைக்கு மேலே உச்சி சூரியன் இருக்கும். அதே மாதிரி இது வந்து மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி கீழே வாங்க, கீழே வந்ததும் 89.9. ஸோ ஏப்ரல் 25, ஏப்ரல் 25ஆம் தேதி அன்னைக்கு ஸோ கரெக்டாக 12:06 அடிக்கும்போது தலைக்கு மேலே உச்சி சூரியன் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன சிட்டி வேணுமோ அந்த சிட்டி நீங்கள் உள்ள இந்த இடத்துல சர்ச் பண்ணி, அது இங்கே அது ஒரு நிமிஷம். ஸோ இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மதுரையா, மதுரை அப்படி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 89.8. ஸோ ஏப்ரல் 15, 16 இது 2 நாள்லையும் நீங்கள் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக மணி 12:17 அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த timeanddate.com தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ரொம்ப நல்ல வெப்சைட்டு, நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம்தான். இது வந்து நம்ம ஒரு பெரிய கல்லில் உட்காந்துருக்கோம், ஒரு பெரிய உருண்டை. இந்த உருண்டை வந்து சூரியனை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு இடத்துல இல்லை. இது இவ்வளோ விஷயங்கள் இந்த பூமியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உணர்த்தும் நம்மள. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம். இந்த சாய்வு, இந்த கோணையா இருக்கிறது இல்லையா, இந்த கோணையா இல்லாம இருந்திருந்ததுன்னா நமக்கு சீசன்ஸே இருந்திருக்காது, நமக்கு பருவ மாற்றமே இருந்திருக்காது. ஸோ நம்மளும் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க, நம்ம உயிரே இருந்திருக்காது பூமியில. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. பூமி எவ்வளோ அழகான ஒரு விஷயம், இதுல எத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியாமே எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நேரங்கள்ல தான் உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களை நான் இதே மாதிரி மொக்க வீடியோ இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய்.